பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். சதீஷ் வணக்கம். கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கடந்த மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 31 பேருக்கு அரசாணை வழங்கியிருந்தார். அதை அதிரடியாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது ரத்து செய்திருக்கிறது. எப்படி சார் பார்க்கிறீங்க? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது ஆறுதல் எப்போதுமே உண்டுங்க. ஆனா அரசு வேலை கொடுப்பதற்கென்று நிறைய நடைமுறைகள் இருக்கு. ஆரம்பத்திலேயே இது நீதிமன்றத்தில் அடி வாங்கணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன காரணம்னா, ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ உதாரணமா ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு கிராம உதவியாளர் பணி, அரசு பணி கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அது அரசின் அஜாக்கிரதை காரணமாக விளைந்த மரணம். அரசு தான் முழு பொறுப்பு ஏற்கணும். ஸ்டேட் எக்ஸஸ் வாங்காத. அப்போ கரூர் ஜன நெரிசல், அதுல மரணம் ஏற்படுது. அரசு வேலை தரீங்க. இம்ப்ளைடு மீனிங் என்ன? அரசோட அஜாக்கிரதை, இல்ல ஸ்டேட் எக்ஸஸ், இல்ல போலீஸ் எக்ஸஸ், இல்ல போலீஸ் நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிற அப்படியான ஒரு குற்றச்சாட்டு வரும். ஆனா அப்படி குற்றச்சாட்டு எழுப்ப முடியுமானா அது சிபிஐ என்கொயரியில் இருக்கிற மேட்ரு. சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜி அதுக்கு தலைமை தாங்குகிறார். அப்படிங்கும்போது ஸ்டெர்லைட் மரணத்தையும் இதையும் ஒப்பிட முடியாது. அப்புறம் நம்ம கம்பேஷனட் கிரவுண்ட் சொல்றோம் இல்லைங்களா, இந்த கருணை அடிப்படையிலான வேலை, இதுக்கே நிறைய நடைமுறைகள் இருக்கு. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் தீர்ப்பெல்லாம் இருக்கு. 10 லட்ச ரூபாய் ஏற்கனவே ஒரு இழப்பீடு நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ இது இன்னொரு அடிஷனலான ஒரு இழப்பீடா மாறிடும். 10 லட்ச ரூபா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்கு. மேட்ரு கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. அதுக்குள்ளேயே போலீஸ் எக்ஸஸ்ங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை அரசு எடுக்க முடியாது. அப்போ கருணை அடிப்படையில் அரசு வேலை அப்படின்னா, ஏற்கனவே இதே மாதிரி கம்பேஷனேட் கிரவுண்ட்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதாவது வேலை பார்க்கும்போது தாய் தந்தையர் யாரா மரணம் அடைஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி அந்த வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும். இதுக்கெல்லாம் பெரிய பட்டியல் இருக்குங்க. அது உடனே கொடுக்கறதே இல்லை. இம்மீடியட் அப்படிங்கிற கான்செப்டே அதில் இல்லை. எப்போ அந்த சீனியாரிட்டி வருதோ அப்போதான் கொடுக்குறாங்க. அதாவது தாய் தந்தையர் இறந்து 5 வருஷம் கழிச்சு கூட வேலை வாங்கினவங்களாம் இருக்காங்க. அப்போ இதுக்கு எப்படி நம்ம முன்னுரிமை கொடுக்க முடியும்? ஸோ வயலேஷன் இருக்கு. ஒரு அரசுக்கு உரிமை இருக்குன்னு இவங்க வாதாடுறாங்க. அப்படி கிடையாதுங்க. அரசோட உரிமை அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது. எனவே இது கண்டிப்பாக உயர்நீதிமன்றமும் இதுக்கு தடை கொடுக்கும். உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் இதே நிலைமை தான் நீடிக்கும். அரசுக்கு நீதிமன்றத்திற்கு போவதற்கான அந்த நடவடிக்கைகள் இருப்பது போலதான் தெரியுது. அமைச்சர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. அமைச்சர் சொல்லியிருக்காரு, பார்த்தாங்க. ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் இதுதான் நடக்கும். என்ன காரணம்னா, மோஸ்ட்லி இது பற்றி உச்சநீதிமன்றம் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து நிறைய கைட்லைன் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி இதே மாதிரியான மேட்டர்கள் நிறைய கைட்லைன் ஆயிருக்கு. அப்போ எந்த இடத்துல நம்ம கருணை வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான வழிமுறைகள் நம்ம கிட்ட இருக்கு. கரூர் சம்பவம் அப்படியான கருணை வேலை கொடுக்கக்கூடிய சம்பவமா? ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் நடத்துது. அரசியல் கட்சி தானே, அவ்வளவுதானே. அது கூட்டத்துக்கு போறாங்க. ஜன நெரிசல் ஏற்படுது. மரணம் வந்துருச்சு. மரணத்துக்கு காரணம் அரசியல் சதிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது இல்ல, சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி காலதாமதமா அந்த கட்சியோட தலைவர் வந்தாரு. அதாவது இன்றைய முதலமைச்சர் விஜய் மீது நேரடியான குற்றச்சாட்டு. காலதாமதமா வந்தாரு, அதனால ஏற்பட்ட ஜன நெரிசல், ஏற்பாடுகளே சரியா செய்யல, ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு கூட்ட ஏற்பாடு, அவங்க தான் பொறுப்பு ஏற்கணும். ஏன்னா அதுல 3 பேரு அக்யூஸ்டு. 3 பேருமே தாவேகா தான். அப்போ ஆண்ட அரசு திமுக. அதுல இருந்து அக்யூஸ் லிஸ்ட் கிடையாது. கவுண்டர் எஃப்ஐஆர் யாருமே போடல. அப்போ ஏதோ ஒரு வகையில சிபிஐ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ரிட்டையர்ட் ஜட்ஜி அதை சரிபார்த்து அப்புறம் நீதிமன்றத்துக்கு நிரூபிக்க வேண்டிய விஷயங்கள் பல வருடங்கள் கூட பிடிக்கும். அதுக்கு முன்பே ஒரு அரசு இப்படியான வேலையை கொடுக்கும்போது நாளைக்கு நீதிமன்றத்தில் எப்படி வாதாடுவாங்கன்னா, அரசே வேலை கொடுத்துருக்கு, வேலை கொடுக்கும்போது என்ன அர்த்தம்? அப்போ ஏதோ ஒரு வகையில் நெக்லிஜென்ஸ் இருக்கு, போலீஸ் நெக்லிஜென்ஸ் இருக்கு. அப்படிதான் நீதிமன்றத்தில் ஒரு டிஃபென்ஸ் லாயர் அப்படிதான் வாதாடுவாரு. இப்போ அரசே ஒரு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
இன்னும் சொல்லப்போனால் விஜய் அரசுக்கு ஏற்பட்ட முதல் பின்னடைவு அல்லது பெரிய அளவுக்கான நீதிமன்ற தோல்வி அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இதை ஒரு கருணையின் அடிப்படையில தான் குடுக்குறாரு. ஆனா பழி பெற்றவர்களிடம் ஒரு வாதத்திற்கு கூட கேள்விகள் கேட்கப்படல அப்படின்னு அவர் அரசு சார்புல சொல்றாங்க. அதை மீது நீதி கரெக்ட் தான். அதாவது நீதிமன்றமே அது சொல்லியிருக்கு. நீங்க ஆர்டர் காப்பி படிச்சு பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நீதிபதிகள் இரட்டை நீதிபதி அமர்வது பெஞ்சு அவங்க தெளிவாக சொல்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இல்லைங்கிற அந்த வாதத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம். என்ன காரணம்னா அரசு வேலைக்காக காத்திருப்போர் பட்டியல் அது பப்ளிக் தான். அதில் பொதுஜன நலன்கிறது இருக்கத்தான் செய்யுது, பொதுமக்கள் நலன்கிறது இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் அரசு காட்டிய உதாரணங்கள் 2 உதாரணம் காட்டினாங்க. ஸ்டெர்லைட் ஒன்றும், மதுரையில் லீலாவதி அம்மா கொலையோட நடந்த அந்த கருணை அடிப்படையிலான வேலையும். அந்த 2 வாதமும் இதுக்கு பொருத்தமாகவே வராது. 3வது விஷயம் என்னன்னா, ஒரு அரசுக்கு எல்லையற்ற அதிகாரம் கிடையாது. எல்லா அதிகாரமும் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது. அதனால கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ற ஒரு விஷயம், பணி பெற்றவர்களோட கருத்தை நாங்கள் கேட்கல. ஆனால் இந்த வழக்கு மூல வழக்காக விசாரிக்கும் போதே நீங்க இப்போ ஆர்டர் கொடுத்துக்குங்க, ஆனால் முதல் மாத ஊதியம் பெறுவதற்குள்ள நாங்கள் ஆர்டர் போட்டுருவோம், அதுக்கு உட்பட்டதுன்னு நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனவே பணி பெற்றவர்களின் கருத்தை கேட்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை. காரணம் பணி கொடுத்தது தான் இதில் கேள்விக்குரியதாக்கப்பட்டிருக்கிறது. அரசு பணி கொடுத்தது, அரசு பணி பெற்றவர்கள், இந்த 2 விஷயமும் வேற வேற ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் இதில் அரசாங்கம் நினைக்கிற மாதிரியான ஒரு ஆறுதல் கிடைக்காது. இது தோல்விங்க. அது தேவையற்ற சர்ச்சையை கிளப்புறது ஒன்று. இன்னொன்று, அரசு வேலை விஜய் விரும்புனா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் என்ன மாதிரியான நியாயம்? அது முதலமைச்சர் விரும்புனா கொடுக்கலாமா அரசு வேலை? அப்போ கூட்டம் நடத்துனது டிவிக்கே தானேங்க. டிவிக்கு நடத்தின கூட்டத்தில் அது தப்பு இருக்கலாம், இல்லை உண்மையிலேயே அப்போ இருந்த போலீஸ் கவனக்குறைவு கூட இருக்கலாம். அதுக்குள்ளேயே நான் போகலை. அதுவும் நீதிமன்றத்துக்கு உட்பட்ட விஷயம்தான். ஆனால் இவரா திடீர்னு தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கும்போது ஏதோ சர்வ அதிகாரமும் பெற்ற ஒரு பதவி, மாநில முதல்வர் என்பவர் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டவர், அது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், அது சர்வ அதிகாரம் பெற்ற பதவின்னு நினைத்து அவர் அது ஒரு லார்கிஸ் மாதிரி, அதாவது ஒரு ராஜாவை வாழ்த்து நீங்க பாடுறீங்க, இந்த பிடிங்க பரிசு அப்படின்னு கொடுக்குற மாதிரி, அதை மாதிரி கொடை மாதிரி அரசு வேலையை கொடுக்க முடியாது. காரணம் அதில் ஒவ்வொருத்தரோட வரியும் சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மேட்டர் தான். நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்கு. பொதுவாக நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக தான் அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்போ இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது இன்னமும் தாவேக அரசுக்கு கூட்டு விழுவும் தான் நான் நினைக்கிறேன். இந்த வேலை பெற்றவர்கள்லாம் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆனா இதை தொடர்ந்து வழக்கு தொடர்ந்தவர்கள் 2 கட்சியினை சார்ந்தவர்கள். அப்படி பார்க்கும்போது அந்த கட்சிக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பாங்க மத்தியில. விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள் தான், அதெல்லாம் நான் மறுப்பதற்கு இல்லை. அவங்களுக்கான ஆறுதல்லாம் நமக்கு இருக்கு. அதுக்கு தான் நம்ம அவங்களுக்கு கருணை தொகை வழங்குறோம். 10 லட்சம் ரூபா கருணை தொகை. அப்புறம் தாவேக்காவே ஒரு 20 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கு. நிறைய கட்சிகள் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 லட்சம் ரூபா வரைக்கும் ஒவ்வொரு மரணத்துக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. அது சாதாரண விஷயம்னா நம்ம நினைக்க முடியும்? 40 லேக்ஸுங்கிறது 35-40 லட்சங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய தொகை. அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் அவங்கள அப்படி நிராதரவா விடலை. அப்படின்னா நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, ரைட்டு, இதே மாதிரியான நிலைமை தானே சிவகாசி வெடி விபத்துகள், சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கிற தொழிலில் ஈடுபட்டு, அப்போ சட்டவிரோதமாக பட்டாசு ஏன் தயாரிச்ச, அந்த தொழிற்சாலையில் போய் நீ ஏன் வேலை பார்த்தா நம்ம கேட்க முடியுமா? அதில் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ லைசன்ஸ் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில் நீ ஏன் வேலை பார்த்த, உனக்கு எதுக்கு நாங்கள் இழப்பீடு தரணும் அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. சரி, அவங்க எல்லாரும் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம அமோனியா கேஸ் லீக்கு நம்ம பார்த்தோம், எல்லாமே வடமாநில தொழிலாளர்கள் விளிம்பு நிலையிலையும் மோசமானவர்களாக தான் இருந்தாங்க. அவங்க எங்கேருந்தோ இங்கே பொழைக்க வந்தவங்க தானே, அவங்க இறந்து போனாங்க. எத்தனை பேர்? 18 பேர் கிட்டத்தட்ட. அப்போ அவங்களுக்கெல்லாம் அரசு வேலையை நம்ம கொடுத்துட்டோமா? நஷ்டஈடு தொகை கொடுத்துருப்போங்க. அது மாறுபடும். 2 லட்சமாக இருக்கலாம். இப்போ சில விபத்துகள் இருக்கு, சாலை விபத்துகள் இருக்கு, சாலை விபத்துகளுக்கு நிவாரணம் கொடுக்குறோம். அது முழுக்க வேறுபட்டதுங்க. அரசு வேலைங்கிறது முழுக்க வேறுபட்டது. ரொம்ப கீழ்நிலையான வேலை அப்படிங்கிற இதுக்குள்ள கூட போக முடியாது. காரணம், நம்ம கிளாஸ் 4 எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே அவ்வளோ லட்சம் பேர் பதிவு பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசு வேலை என்பது ஏதோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீட்டு சொத்துங்கிற மாதிரி நினைத்து செயல்பட்டது, அதுதான் இதுல தவறான மனோபாவம்.
சார், இந்த தாவேக ஆட்சி அமைத்ததிலிருந்து அவர்களுக்கு ஒரு பெரும் தலைவலியாக இருப்பது இந்த தமிழ் தாழ் வாழ்த்து விவகாரம் தான். இன்றைக்கு கூட நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழாவுல தமிழ் தாழ் வாழ்த்துக்கு 3ஆம் இடம் கொடுக்கப்பட்டதாக அங்கு பெரும் சலசலப்பானது உருவாகி இருக்கிறது. எப்படி சார் பாக்குறீங்க? தமிழ் தாய் வாழ்த்து எங்களுக்கு காலேஜ் டேஸில் தொடக்க பாடலாக வந்ததுங்க. 1970. 70 நான் கல்லூரி இறுதியாண்டு முடிக்கிறேன், வேளாண்மை கல்லூரி இறுதியாண்டு. அப்போ வந்து பல்கலைக்கழகம், நான் பியூசி படிக்கும்போது ஒரே பல்கலைக்கழகம் தான், சென்னை மட்டும்தான். தனியார் பல்கலைக்கழகம் அண்ணாமலை. அதுக்கு பிறகு மதுரை வந்தது. வேளாண்மை கல்லூரியே மதுரை பல்கலைக்கழகம் தான். அதாவது வேளாண்மை பல்கலைக்கழகமே இப்போ பிறக்கல. அப்போ வந்து அண்ணா ஆட்சி 67, அப்புறம் அவர் இயற்கை எழுதினார், அப்புறம் கலைஞர் ஆட்சி. இப்போ 70 அறிவிக்கும் போது இது தொடக்க பாடல் தான் அறிவிச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்போ தொடக்க பாடலாக வந்து தமிழ் தாய் வாழ்த்து இருக்குங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த தமிழ் உணர்வுலாம் ரொம்ப மேலோங்கி இருந்த ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் இப்போ தான் அது 2021 தான் நம்ம வந்து அரசாணை வெளியிட்டு அது கட்டாய பாடலாக மாற்றப்பட்டது. 21. அதாவது இன்னைய தேதிக்கு பாடல் இயற்றப்பட்டு கிட்டத்தட்ட 130, 135 வருஷம் ஆச்சுங்க. 1892 நினைக்கிறேன் அது. வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 வருஷம் ஆகுது. அவ்வளோதான் பெரிய வித்தியாசம். பாடல் சீனியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து வந்தே மாதரத்தோட சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நீராறும் கடல் விடுத்த நம்ம ஆரம்பிக்கும் போதே நீர் நிறைந்த கடல்களை எல்லாம் ஆடையாக கொண்ட பரத கண்டம்னு ஆரம்பிக்கிறோங்க. அதாவது என்டையர் இந்திய உபகண்டம், இன்றைய தேதிக்கு இருக்கிற பல்வேறு நாடுகளை நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்த உபகண்டம். அதுல வந்து நம்மளோட சவுத் இந்தியாங்கிறது திலகம் மாதிரி இருக்கு. அதுல வந்து அது திராவிட நல் திருநாடு, அதுக்கு வந்து சிறப்பு வாய்ந்தது வந்து தமிழ் மொழி. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பாடின ஒரு விஷயங்க. சுந்தரனார் பாடலை ஏற்றி சுந்தரனார் பேர்ல நம்ம பல்கலைக்கழகம் வச்சிருக்கிறோம். அதுல வந்து தமிழ் தாய் வாழ்த்தை பின்னாடி தள்ளி விடுறதுங்கிறது மிகவும் தவறு. அதை புறக்கணித்த தமிழ்நாடு அமைச்சர், அது அவர் புறக்கணித்தது சரிதாங்கிறது என்னோட கருத்து. உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணித்தது சரிதான், சரியான நிலைப்பாடுங்க அது. ஆனா இந்த இடத்துல ஒரு முரண்பாடை கவனிங்க. சட்டமன்றத்துல இதே கவர்னர் வந்தாரு. கவர்னர் வரும்போது தேசிய கீதம் 2 வாட்டி இசைக்கப்பட்டது அப்படின்னு குரல் வரும்போது, இல்லைங்க தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல இசைக்கப்பட்டது, அதானே நமக்கு முக்கியம், அதற்கான சமரசம் இது, வந்தே மாதரம் இசைக்கப்படலை, தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் இசைக்கப்பட்டது. அப்புறம் ஆளுநர் வந்த உடனே தேசிய கீதம், போகும்போது தேசிய கீதம். நாங்கள் வந்து ஆளுநரை கன்வின்ஸ் பண்ணி தமிழ் தாய் வாழ்த்தை இசைக்க வச்சோம், அதுதானங்க பெருமை அப்படின்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? இப்போ அதே ஆளுநரை கன்வின்ஸ் பண்ண முடியல. இப்போ துணைவேந்தர் என்ன சொல்றாரு, ஆளுநரோட ஃபங்க்ஷனுங்க, அவர் என்ன சொல்றாரு, அதைத்தானே நாங்கள் செய்ய முடியும், அதனால வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக தான் பாட முடியும் அப்படின்னு இப்போ சொல்றாரு. அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர், இந்த சர்ச்சை சில தினங்களாக நடக்கு. ஆளுநரை நேரில் சந்திச்சு, இது மனோன்மணி சுந்தரனார் பேரில் இருக்கிற, ஏன்னா ஆளுநருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அவர் தாங்க தமிழ் தாய் வாழ்த்தை இயற்றினவர், அவர் பேரில் அமைஞ்சிருக்கிற பல்கலைக்கழகம், அதில் வந்து இப்படியான ஒரு முரண்பட்ட நிலைப்பாடு எடுப்பது நல்லதில்லை. இப்படி கன்வின்ஸ் பண்ணி ஆளுநர் வந்து அதுக்கு ஒத்திசைவு தெரிவித்திருந்தாருன்னா நம்ம பாராட்டலாம். அப்படி கன்வின்ஸ் பண்ணலை, அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு புறக்கணிக்கிறாங்க. அப்போ புறக்கணிக்கும் போது இனிமேல் வரப்போகிற எல்லா ஃபங்க்ஷனையும் புறக்கணிக்கணும். இப்போ வரிசையாக பட்டமளிப்பு விழா வரும்ல, இதில் வந்துங்க 2வது சர்ச்சை, மாணவர்கள் எல்லாருக்கும் பட்டம் அளிப்போன்னு சொல்லி அப்புறம் பதக்கம் பெற்றவர்களுக்கு தான் பட்டம்னு மாற்றி அது மாணவர்கள் போய் அது பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டது 2வது சர்ச்சை. நான் சென்னாரெட்டி ஆளுநராக இருந்த காலத்தில் நான் அவர் சார்பாக மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பருங்க, பட்டமளிப்பு விழா நடத்தியிருக்கிறோம். ஆளுநர் வந்து எல்லாத்துக்கும் உண்மையிலேயே கொடுக்க முடியாது. ஒரு 600 பேர் 700 பேருக்கு ஒரு ஆளுநர் எப்படி கொடுக்க முடியும்? எவ்வளோ நிமிஷம் ஆகும்? அப்போ எப்போதுமே வந்து ஏதோ ஒரு சிம்பாலிக்காக கொஞ்சம் பேர் கொடுக்கறது தாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் துறை தலைவர்கள்ட்ட போய் வாங்கிக்கிறது தான். அந்த சிம்பாலிக்காக கொடுக்கும்போது பதக்கம் பெற்றவர்களுக்கு அப்படின்னு அவங்க பிரிச்சிருக்காங்க. இதை முதலே இந்த சர்ச்சையை தவிர்த்திருக்கலாம். பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த சர்ச்சைக்குள்ளே ஏன் போனாங்கன்னு தெரியல. இப்போ திருப்பி அதை மாற்றி எல்லாருக்கும் கொடுப்பாரு ஆளுநர்னு சொல்லிட்டாங்க. இப்படி பல்கலைக்கழக நிர்வாகத்திலையும் முரண்பாடு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணித்தது சரிதான்னாலும், உயர்கல்வித்துறை அமைச்சர் இதற்காக என்ன முயற்சி எடுத்தார், முதலமைச்சர் என்ன முயற்சி எடுத்தார், அவர் சேம்பரை மாத்துறதுல தான் முனைப்பு காட்டுறாரே தவிர தமிழ் தாய் வாழ்த்தை முன்னுக்கு கொண்டு வரணும்னு முனைப்பே காட்டலைங்க. இதுதான் ஒரு 7 நாளாக ஓடிட்டு இருக்குங்களா. இன்விடேஷன் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 7 நாளாக சர்ச்சை இருக்குங்க. இன்னைக்கு தானே ஃபங்க்ஷன் நடக்குது. அது சர்ச்சை வரும்போதே சொல்லலாமே, இன்விடேஷன் அடிக்கும் போதே சொல்லலாமே, அதெல்லாம் சொல்லலை. சரி, இனிமேல் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? எல்லா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் போக மாட்டாரா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணும்.
வைகோ அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. சில தினங்களுக்கு முன்பாக அதனுடைய முதல் பிரதியை முதலமைச்சர் வாங்கிக் கொள்ள வேண்டும் அவர் அழைப்பு விடுத்ததை பார்த்தோம். இப்ப அவரே வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு, கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் போல, அதனால நானே வர வேணாம்னு சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? வைகோ ரொம்ப முரண்பட்ட நிலையை, ஒரு குழப்பமான நிலையில் இருக்காருங்க. ஏங்க, முதலமைச்சர் விஜயை நேரில் அழைக்கும் போது கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்னு அவருக்கு தெரியாதா? சரி, ஒரு செலிபிரிட்டி வரும்போது கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தானே நம்ம செலிபிரிட்டியை கூப்பிடுறோம். கூட்டமே வராத ஒரு ஆளை நீங்க ஃபங்க்ஷன் கூப்பிடுவீங்களா? யாருமே வரமாட்டாங்கங்க. எந்த ஜன நெரிசலும் இருக்காது. ஃபங்க்ஷன் அமைதியா நடக்கும். 100 பேருக்கு இன்விடேஷன் கொடுத்தா 10 பேர் தான் வருவாங்க. அப்படி இருக்கிற நிலைமையிலயா நீங்க சீஃப் கெஸ்ட் கூப்பிடுவீங்க? கட்டுக்கடங்காம கூட்டம் வரணும்னு சொல்லி தானங்க கூப்பிடுறோம். இது என்ன சமாதானம்னு அவ்வளவு ஒரு மூத்த அரசியல்வாதி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதைக்குரியவர், இப்படியான ஒரு சமாதானம் சொல்றாரு. சரி, இதுல அடிப்படையில விஜய் சம்மதிச்சாரான்லாம் நமக்கு தெரியாது. வைகோ வந்து வெளியில சொன்னதுதான் இது. விஜய்கிட்ட ஒரு வாய் வார்த்தையா சொல்லியிருக்கலாம் முதலமைச்சர்கிட்ட. அவர் சம்மதிச்சாரான்னு நமக்கு தெரியாது. இவங்களே இன்விடேஷன் அடிச்சுக்கிட்டாங்க, லெட்டர் கொடுத்தாங்களா, அவர் கன்சென்ட் லெட்டர் சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து வந்துச்சா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ வைகோ என்னன்னா, அவர் வரலங்கிறதுக்கு இவர் ஒரு ஃபேஸ் சேவிங்கா இதை சொல்றாரு. வந்தா கூட்டம் வந்துரும்னு சொல்லி நானே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். யாராவது வரக்கூடிய ஒரு பிரபலத்தை வந்து வர வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா? இங்க வரிசையா வேற ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நமக்கே அது தெரியும். நான் அப்பவே நினைச்சேங்க, இல்லைங்க, கர்நாடகாவுக்கு 3ஆம் தேதி போறதா சொல்றாங்களே, இவர் எங்க அதுக்கு போவாரு அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். கடைசியில வைகோவே இவ்வளவு பெரிய அந்தர்பல்தி மாதிரி அடிச்சிட்டாரு. விஜய் அதை தவிர்த்து விட்டார் அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா சார்? விஜய் வந்துங்க, வைகோ வந்து அவர் கொடுத்த பழைய முக்கியத்துவம் இப்போ கொடுக்காரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் 2 எம்எல்ஏங்க. அந்த 2 எம்எல்ஏவும் இப்போ இன்னைக்கு விட அந்த இன்னொரு மதிமுக எம்எல்ஏ தான். அஃப்கோர்ஸ் அவர் வின்னிங் சர்டிஃபிகேட் படி பார்த்தா திமுக எம்எல்ஏ. இதே சுந்தரநாள் பல்கலைக்கழக விழாவை அவரும் புறக்கணிச்சிட்டாரு. திருநெல்வேலியில இருக்கிற காங்கிரஸ் எம்பியும் புறக்கணிச்சிட்டாரு. இந்த எம்எல்ஏ கடைநல்லூர் எம்எல்ஏ அவரும் புறக்கணிச்சிட்டாரு. அப்போ மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேரை ரிசைன் பண்ண வச்சிருந்தாருன்னா வைகோவோட பொலிட்டிக்கல் மெரிட்டு கூடியிருக்கும். அவரால் அது முடியல. என்ன காரணம்னா, விஜய் நானே நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைப்பேன்னு விஜயே என்கிட்ட சொன்னார்னு வைகோ தானே சொன்னாரு. அந்த நம்பிக்கை அந்த எம்எல்ஏக்களுக்கு இல்லைன்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். விஜயே வந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. இப்போதான் வந்து நம்ம எம்எல்ஏ ஆயிருக்கோம், 2-3 மாசத்துக்குள்ளேயே எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். இப்போ உண்மையிலேயே வந்துங்க, நம்பி ராஜினாமா கொடுத்த எம்எல்ஏக்களோட கதி என்னன்னே ஒரு குழப்பமா இருக்கு. சரி, பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் இன்னும் சபாநாயகர் என்கொயரியில் இருக்காங்க. அப்புறம் சபாநாயகர் வந்து இபிஎஸ்சியும் கூப்பிட்டுருக்காரு, என்கொயரி கூப்பிட்டுருக்காரு. கட்சி தாவல் தடை சட்ட என்கொயரி, 10th ஷெட்யூல் என்கொயரி, மேண்டேட்ரி அது. அதுக்கு பிறகு அவர் வந்து கண்டிப்பாக அவங்க ராஜினாமா வந்து முறைப்படி தான் கொடுத்தாங்க இப்படி தான் சொல்ல போகிறாரு. சபாநாயகர் என்ன அவர் விஜய்க்கு எதிராக இது கொடுத்துருவாரா, தீர்ப்பு கொடுத்துருவாரா? சரி, ஆரம்பத்திலே இது வந்து தப்பாக தாங்க ஆரம்பிச்சது. எப்போ வந்து மாற்று கட்சியோட 25 எம்எல்ஏக்களோட ஆதரவை விஜய் அவர்கள் நேரடியாக போய் கேட்டு பெற்று அவர்கள் வந்து எப்போது அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார்களோ அப்போதே குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அப்புறம் அந்த 25 பேர்ல 19 பேர் பேக் ட்ராக் அடிச்சு போனாங்கல்ல இபிஎஸ் கிட்ட. அப்போ 19 எம்எல்ஏக்களோட ஆதரவு குறைஞ்சதை தானே நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். அதுல இருந்து இந்த குழப்பம் இருக்குங்க. இது வந்து நீதிமன்றம் மட்டும்தான் இதுக்கு தெளிவான வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம் தான் கொடுக்க முடியும். அப்போ இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதாங்கிறதுல மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. அதுபோக ஒரே நாடு ஒரே தேர்தல், டீலிமிட்டேஷன், இதெல்லாம் தேசிய அளவில் ஏற்பட்டு வர்ற மாறுதல், அது நடந்தது அப்படின்னா இடைத்தேர்தலே நடக்காது. அப்போ எதை நம்பி ராஜினாமா பண்ணாங்களோ அவங்களுக்கே அந்த நம்பிக்கை வந்து பலனளிக்கல. அப்போ மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாம இருந்தவங்க புத்திசாலின்னு ஆயிருது. இதுல நல்ல வேலைடா, நம்ம வந்து இந்த ராஜினாமா சிக்கல்ல போய் மாட்டலை அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. இப்போ புத்திசாலின்னு ஆயிருது. அப்போ வைகோவுக்கு என்ன பெரிய பொலிட்டிக்கல் மெரிட் விஜய்கிட்ட இருக்கும்? அவரை விஜயை புறக்கணிக்கிறாரு அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். வைகோட்ட அவர் ஓப்பனா வாய் வார்த்தையா சொல்லியிருப்பாருங்க, நான் வரேங்க, அதுல என்னங்க இருக்கு அப்படின்னு இருப்பாரு. அப்புறம் பார்த்துருப்பாரு, இது எதுக்கு எதுவுமே இல்லாத ஒருவருக்கு வந்து பெரிய அளவுக்கு நம்ம அரசியல் சப்போர்ட் எதுக்கு கொடுக்கணும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். இப்போ அகிலேஷை கூப்பிட்டுருக்காரு வைகோ, அகிலேஷ் ராகுல் காந்தி. அப்போ அது காங்கிரஸ் நோக்கிய பயணம், வைகோவின் பயணம் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். எந்த காங்கிரஸை ஈழ கொலைகாரர்கள்னு சொன்னாரோ அந்த காங்கிரஸோட
வைகோ வந்து ஐக்கியம் ஆகிறாரு. வேடிக்கையான சமன்பாடுங்க இது. அரசியல் சமன்பாடு, வைகோவோட அரசியல் சமன்பாடு ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப வேடிக்கை ஆயிட்டே இருக்கு.